வணக்கம். வைகோ அந்தர்பல்டி ஸ்டாலின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த 25 கூட்டணிகள் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக விசிக, முஸ்லிம் லீக் மற்றும் காங்கிரஸ் இடதுசாரிகள் நேரடியாக தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையிலும் இடம் பெற்றுவிட்டார்கள். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான கூட்டணியாக இருப்பது வைகோ மட்டும்தான். மதிமுக 2 எம்எல்ஏக்கள் சூரியன் சின்னத்தில் பெற்றுள்ளது. மேலும் விஜய் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது திமுகவினர்கள் குதிரை பேரம் நடந்ததாக தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் திமுகவில் இருந்த மாஜி அமைச்சர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவில் இருந்தவர்கள்தான் என்பதை ஸ்டாலின் மறந்துவிடக் கூடாது என்பதை தற்பொழுது வைகோ அவர்கள் நியாயப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் விதமாக கூறியுள்ளார். ஏனென்றால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்ற 80% மாஜி அமைச்சர்கள் அனைவரும் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான். செந்தில் பாலாஜி, சேகர்பாபு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அனைவருமே அதிமுகவில் இருந்து வந்தவர்கள்தான். நீங்கள் குதிரை பேரம் என்று பேசுவது நியாயமல்ல. மக்கள் முதல்வராக விஜய் அவர்களை தேர்வு செய்து அரியணையில் வைத்திருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகள் அவர்தான் முதல்வர் என்பதை வைகோ அவர்கள் பேசியிருப்பது திமுகவின் கூட்டணியிலிருந்து வைகோ அவர்கள் வெளியேறுகிறாரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் வைகோ அவர்களது வீட்டிற்கு சென்று இருப்பார். அப்பொழுது சிரித்தபடியே முதல்வராக இருந்த விஜய் அவர்களை பேசி மகிழ்ச்சியில் தெரிவித்திருந்திருப்பார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்பதை தெரிவித்த விஜய் அவர்கள் அவர் சொன்னபடியே முஸ்லிம் லீக்கிற்கும் விசிகாவிற்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வேளையில்தான் தாவேகா குதிரை பேரம் நடத்துவதாக திமுக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது நீங்கள் நடத்தினால் அது உண்மையான மக்களின் ஆதரவு, அதுவே விஜய் அவர்கள் நடத்தினால் குதிரை பேரமா என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் முதல்வராக விஜய் அவர்கள் பணியாற்றி இன்றுடன் 30 நாட்கள் ஆகிறது. ஆனால் அதற்குள்ளாக பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் ஸ்டாலின் அவர்கள் முன்வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கான கால அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை வைகோ அவர்கள் பேசியுள்ளார். அதேபோல்தான் முஸ்லிம் லீக்கும் தற்பொழுது நேரடியாக தாவேகாவை அட்டாக் செய்து திமுக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அவர்களுக்கான உரிமைகள் இருக்கிறது. திமுக தான் அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டும், திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் தற்பொழுது முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவரும் பேசியுள்ளார். காதர் மொஹிதீன் அவர்களது பேச்சுக்களும் தற்பொழுது முஸ்லிம்களது ஓட்டுக்கள் இனி திமுகவிற்கு வருவது கடினம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வைகோ அவர்களது பேச்சுக்களும் முஸ்லிம் லீக் மற்றும் விசிக போன்ற கூட்டணி கட்சிகள் திமுகவிடம் இருந்து விலகேறினால் நிச்சயம் திமுக தன்னந்தனி மரமாக மாறிவிடும். அவர்கள் தனித்து 234 தேர்தல்களில் போட்டியிட்டால் 10 தொகுதிகளை கூட தாண்டாது என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? தாவேகாவை அலட்சியப்படுத்தியதும் அவர்களை அவமானப்படுத்தியதும் சமுதாயத்தில் மிகவும் மோசமான அணில் குஞ்சுகள் என்று விமர்சனம் செய்ததும் தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அமைச்சர்களை கட்டுக்கோப்பாக வைக்காமல் அவர்களுக்கு விருப்பத்தேற்ப அவர்களை மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுவதற்கு அனுமதி கொடுத்தது தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இன்றைக்கு ஸ்டாலினும் உதயநிதியும் மைசூருக்கு சென்று குடும்ப சுற்றுலாவிற்கு சென்றுள்ளனர். தேர்தல் முடிந்த பிறகு தோல்வியடைந்த பிறகு மைசூர் விமான நிலையத்தில் ஸ்டாலினை வரவேற்பதற்கு கூட அங்கு ஆட்கள் இல்லை. தோல்வி அடைந்தால் அனைவரும் விட்டு செல்வார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மோடியை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், ராகுல் காந்தியை விட மிகவும் உயரிய தலைவர் என்று பேசிய திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்பொழுது ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடையக்கூடிய வகையில் விஜய் அவர்களது
பிரச்சாரம் கூட இல்லாமல் அவர்களது முகத்தை வைத்தே தோல்வியை தழுவ வைத்து விட்டார்களே, இனி எப்படி ஸ்டாலினை மிகப்பெரிய தலைவர் என்று கூற முடியும் என்ற அளவிற்கு விமர்சனங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் மைசூரில் அவர்கள் குடும்ப சுற்றுலாவிற்கு மன நிம்மதியை தேடிதான் சென்றுள்ளனர். ஏனென்றால் தமிழ்நாட்டில் முழுவதுமாக விஜய் விஜய் என்று மக்களின் ஆதரவுகள் சமூக வலைதளங்களில் ஜென்சி டிஎம்கே என்று நேற்று நடந்த அந்த கூட்டத்திலும் கூட அவர்களுக்கு பேச தெரியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தன்மை தான் இருக்கிறது. 5 இளைஞர்கள் முன்வரிசையில் இருக்கிறார்கள், 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பின்வரிசையில் இருக்கிறார்கள். இதில் எங்கே ஜென்சி பசங்க என்று கூறுவது? மக்களை ஏமாற்றுவதற்கு திமுக எந்த வழியை மேற்கொண்டாலும் அது மூலமாக அவர்கள் தோல்வியை தான் தழுவார்கள். ஏனென்றால் அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்றை கூறியிருப்பார். திமுக ஆளும் கட்சியாக வந்தால் மக்களை மதிக்க மாட்டார்கள், எதிலெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஊழல்களை செய்வார்கள். திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மோசமான கட்சி என்பதை பேசியிருப்பார். இதனால்தான் 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை சுமார் 10 ஆண்டுகள் அரியணையில் ஏறவிடாமல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆதிக்கம் இருந்தது. அதே நிலைமைதான் இனி வரக்கூடிய 20 ஆண்டுகள் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிப்பார். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட எதிர்வரக்கூடிய காலங்களில் இழக்க நேரிடும். 25 தொகுதிகளை கூட இனிமேல் திமுகவால் கைப்பற்ற முடியாது. 234 தொகுதிகளில் நிச்சயம் 210 தொகுதிகளுக்கு மேலாக தாவேகா வெற்றியடையும். ஏனென்றால் தற்பொழுது தனித்தே 108 தொகுதிகளை வெற்றியடைந்துள்ளது. முஸ்லீம் லீக், விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகள், வைகோ போன்றவர்களது ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு இருந்தால் நிச்சயம் 234 தொகுதிகளில் 220 தொகுதிகள் வரை அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இனி திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் வைகோ அவர்களது அந்தர்வல்டி குதிரை பேரம் என்று திமுக பேசுவதற்கு தகுதியே கிடையாது என்று அவரது பேச்சுக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து திமுகவில் இணைத்ததும் ஸ்டாலின் அவர்களது அரசாங்கம்தான் என்பதை கடந்த கால ஆட்சியை பற்றி வைகோ அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குதிரை பேரம் என்று திமுக தாவேகாவை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்பதற்கேற்ப வைகோ அவர்கள் பேசுவது நியாயம்தான் என்றும் கூறப்படுகிறது. இனி திமுக தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் திமுகவை மறந்துவிட்டார்கள். இனி திமுகவிற்கு இடம் கிடையாது என்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு லைக் மற்றும் பண்ணிருங்க.